அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி வீட்டிலையே நம்ம தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர்வான ரெசிபிங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரியலி நீங்கள் KFC பக்கமே போக மாட்டீங்க. தேவையில்லாமல் ரொம்ப விலை கொடுத்து நம்ம சிக்கன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலையே நீங்கள் மிகவும் சுவையான முறையில் பாருங்கள். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அப்படி முறுமுறுண்டு அந்த அந்த KFC அந்த பாப்கார்ன் சிக்கன் எப்படி அந்த வெளியில் அந்த லேயர்ஸ் இருக்கும், நல்லா ஒரு மாதிரி செதிலாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதே மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் பீஸோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டு விரலில் ஹாஃப் சைஸ் தான் இருக்கணும். ரொம்ப அகலமாகவோ அப்படி இல்லாமல் நீளமாகவோ இருக்கக்கூடாது. அவ்வளோதான். 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 200 கிராமில் தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ். இதில் இந்த மசாலா பொருட்கள் நீங்கள் நல்ல காரசாரமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த KFC பாப்கார்ன் எப்படி எந்த கலரில் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கிறேன். இது ரொம்பவே பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு இதில் உள்ள மசாலாக்கள். அதனால் கண்டிப்பாக இதே அளவை யூஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராமுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலே கூட வச்சுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த கப்பு 50 கிராம் பிடிக்கும். அப்புறம் 25 கிராம் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னு ஜாஸ்தியாக சில்லி பவுடரோ பெப்பர் பொடியோ போட்டிங்க அப்படின்னா அந்த சிக்கன் பாப்கார்னோட கலர் மாறிடும். அதனால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிட்டு, அதாவது 1 ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பீசஸாக எடுத்து இந்த மாவில் போட்டுருங்க. மாவில் நீங்கள் ரொம்ப பீசஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவு ஒரு டைமில் ஒரு 10-12 அந்த மாதிரி பீஸ் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதே சமயத்தில் ரொம்ப அழுத்தியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவு ஜஸ்ட் அது கவர் ஆனால் போதும் அந்த மாவு. அப்புறம் நல்லா உதுத்து விட்டுருங்க. உதுத்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போ இங்கே பாருங்கள், இது நல்ல கோல்டு வாட்டர், நல்ல சில்லான தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் சாதாரண வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்பியும் இதை நல்லா அதே மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவெல்லாம் இதில் படுற மாதிரி கவர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை உதறி விட்டுறணும். ரொம்ப மாவு இதில் இருக்கக்கூடாது. பாருங்கள், உதரும்போது பாருங்கள் அந்த மாதிரி செதிலாக அந்த KFC பாப்கார்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா கவர், அதாவது கோட் பண்ணணும், அதே சமயத்தில் உதறி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நிறைய இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் நல்ல ஒரு பெரிய சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த சிக்கன் பீசஸாக போடணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சும்மா சாதாரணமாக நம்ம எப்படி வேறு இதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி சும்மா பேருக்கு எண்ணெய் சூடானோன்னு போட்டிங்கன்னா சொதப்பிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல சூட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் இது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இது எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரிஜினல் KFC சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி தயாரிக்கலாங்க. அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் நீங்கள் மசாலா பொருட்கள் காரசாரமாக வேணும்னு ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா இந்த கோல்டன் கலர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கணும் அதன்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்பொழுது சுவையான KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்டிலையே சுட தயாரிச்சிட்டோம். இதை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வீட்டில் உள்ளவங்க அடி புடின்னு சாப்பிடுவாங்க. உங்களுக்கே கிடைக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அந்த லெவல் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், நான் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருந்தேன். அதாவது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மொறுமொறுப்பு தன்மை ஹார்டான மொறுமொறுப்பாக இருக்காது, நல்ல சாஃப்டான மொறுமொறுப்பாக இருக்கணும். இந்த மைதா மாவும் இந்த கார்ன்ஸ்டார்ச்சும் நீங்கள் நான் என்ன மெஷர் சொல்லியிருக்கணும் அதன்படி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது 2வது நான் பண்ணது. இது வேறு, அதாவது அந்த எண்ணெய் சூடாகிறதுல தான் இது மேட்ரே. அதாவது அந்த ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த லேயர்ஸ் இந்த மாதிரி வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.